மக்களே, இன்று நாம் திருக்குறள் 527ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் இயலில் சுற்றந்தழால் அதிகாரத்தின் 7வது குறள். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநேர் ஆர்க்கே உள்ள. இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உண்மையான செல்வம் என்பது ஆன்மீக குணங்களால் உருவாகும் என்று கூறுகிறது. கோட்டிலாக செல்வத்தை தேடுவது போல் அல்ல, ஒழுக்கம், நேர்மை, கடின உழைப்பு ஆகியவைதான் முதன்மை. ஏன் இந்த குறள் முக்கியமானது என்றால், அது மனிதனை கடைசியாக வளமானவனாக ஆக்குகிறது. பொருள் மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒழுங்கையும் காக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் பணமிப்பில் கூட அதிகமான மதிப்பு பெற்றவராக சுயநலமின்றி சமூகத்திற்கு பயன்படும் ஒருவர் ஆகலாம். அதனால் உண்மையான செல்வம் உள்ளார்ந்த பண்புகளால் நிர்மாணிக்கப்படும். அதை நோக்கி வாழ்ந்தால் வெற்றி உறுதி. இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னநேர் ஆர்க்கே உள்ள. அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.